ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேலூர்ல இருக்கக்கூடிய செல்வம் ரவி மோட்டார்ஸ் ரெனால்ட் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஷோரூம்ல நம்ம ஒரு காரை ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அந்த கார் பாத்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 7 சீட்டராக கிடைக்கக்கூடிய ஒரு கார். அந்த கார் என்னன்னு நீங்க இப்போ இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், கரெக்ட் தாங்க. அதாவது அது ரெனால்ட் டிரைவர் தான். இப்போ 2025ல லேட்டஸ்டா ஒரு மாடல் வந்து அப்டேட் பண்ணி இருக்காங்க. அந்த மாடல்ல தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். அந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னாக்கா RXZ டுவல் டோன் வேரியன்ட் மஸ்டர்ட் வித் கிளாசி பிளாக் பினிஷ்ல இருக்கும். சோ வாங்க நாம இப்போ ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஆனா ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேலூர்ல இருக்கக்கூடிய செல்வம் ரவி மோட்டார்ஸுக்கும் அண்ட் அந்த பிரான்ச்சோட ஜெனரல் மேனேஜர் தமிழ்வாணன் சாருக்கும் என்னுடைய கனிவான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேலூர்ல இருக்கக்கூடிய செல்வம் ரவி மோட்டார்ஸ் ரெனால்ட் ஷோரூம்ல தான் இருக்கிறோம். இப்போ இந்த ரெனால்ட் ஷோரூம்ல நம்ம பார்க்க போற வண்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெரிய வண்டியான ரெனால்ட் டிரைவர். ஸோ அந்த ரெனால்ட் டிரைவர் வண்டி இதுதான். இப்போ இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பட்ஜெட் 7 சீட்டர் MPV கார் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 10 lakhs கிட்ட வருது. அதாவது 10.5 lakhs கிட்ட வருது. ஆனா பேஸ் மாடல்லே இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. சோ இப்போ இந்த வண்டியோட ஒவ்வொரு வேரியண்டோட பிரைஸ் லிஸ்டும் உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். பிளஸ் அது போக இந்த மாசத்துல நீங்க இந்த வண்டியை புக் பண்றீங்க அப்படின்னாக்கா, அதாவது ரெனால்ட் கார்ஸை புக் பண்றீங்க செல்வம் ரவி மோட்டார்ஸ்க்கு வந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீ. மொத்தமாக 1 இல்ல 2 இல்ல 3 வருஷத்துக்கான இன்சூரன்ஸை ஃப்ரீயா போட்டு தராங்க. இப்போ இந்த மாசத்துல நீங்க ரெனால்ட் வண்டியை செல்வம் ரவி மோட்டார்ஸ் வேலூர்ல வந்து புக் பண்ணீங்கனாக்கா. சரி, ஓகே, இப்போ நம்ம டீடைல்டா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 7 சீட்டர் கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னாக்கா அது ரெனால்ட் டிரைவர் மட்டும் தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா மேசிவான கிரில் கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா ஒரு பெருசா ஒரு ரெனால்டோடைய லோகோ குரோம் பினிஷ்ல இருக்கு. பிளஸ் அது போக கிரில் பாத்தீங்கன்னாக்கா குரோம் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுவே பேஸ் மாடல்ஸ்ல இந்த குரோம் பினிஷ் கிரில் இருக்காது, மேட் பிளாக்ல தான் இருக்கும். நீங்க அக்சசரிஸ்ல வேணா பேஸ் மாடல்ல இந்த கிரில்ஸை போட்டுக்கலாம். பிளஸ் அது போக ஹெட்லாம்ப்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்டர் டைப் கொடுத்துருக்காங்க. பேஸ் டு டாப் வரைக்கும் ப்ரொஜெக்டர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. லோ பீம்க்கு ப்ரொஜெக்டரும் ஹை பீம்க்கு ரிஃப்ளெக்டரும் இருக்கு. பிளஸ் அது போக உள்ள ஒரு சின்னதா பார்க்கிங் லைட்டும் இருக்கு. பிளஸ் இங்க ஹாலஜன் டைப் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் செட்டப் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கீழே நம்ம பார்த்தோம்னாக்கா LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஸ்கஃப் லைட் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் வித் சில்வர் கலர் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இங்க ஒரு காரை வந்து டோப் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓபன் பண்ணோம்னாக்கா உள்ள ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்ல கயிறை மாட்டி கார் ஏதாச்சும் ஃபால்ட்னாக்கா டோப் பண்ணிட்டு போறதுக்கான வசதியும் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஹேர் வெண்ட்டுக்கான ஒரு இது இருக்கு. அதாவது ரேடியேட்டருக்கு நல்லா காத்து போறதுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல போனட்ல பார்த்தோம்னாக்கா கேரக்டர் லைன்ஸ் இருக்கு. அதாவது இந்த லைன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த லைன்ஸ் இன்னும் சொல்ல போனா ஏரோடைனாமிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டி ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும் பொழுது காத்தை கிழிச்சிட்டு போகும். ஸோ அந்த காத்தை கிழிச்சிட்டு போகும் பொழுது ஹேர் டிராக் ஆகாம இருக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப அதிகப்படியான ஃப்ரிக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த கேரக்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரோடைனாமிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காரு ஈஸியா காத்தை கிழிச்சிட்டு போகும். அதே சமயத்துல ஒரு காத்துக்கும் காருக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ், அந்த உராய்வு குறையிறதுனால இன்ஜின்ல லோடு குறையும். பிளஸ் அது போக உங்களுக்கு மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஏரோடைனமிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது போக போனட்ல ஒரு வாஷரும் இருக்கு, ஃப்ரண்ட் வாஷர் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா வைப்பர் கொடுத்துருக்காங்க. வைப்பர் பிளேட் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் லெஸ் இல்ல, ஃப்ரேம் வைப்பர் தான், நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு அடிக்யூட் சைஸ்ல ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் மேல ஒரு ஆண்டனாவும் இருக்கு. ஆண்டனாவோடைய சைஸ் பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்டு சைட் ஃபேஸ் பார்த்தோம்னாக்கா இங்க LED ஃபினிஷ்டு ORVM கொடுத்துருக்காங்க. இது LED ட்ரன் இண்டிகேட்டர், கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல ORVM இருக்கு. பிளஸ் இது கீழே ஏதாச்சும் லைட்ஸ் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலா LED லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs. அண்ட் இந்த சைட்லயே நம்மளுக்கு ஒரு அழகா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டயர்ஸ் தான். 185/65 R15 inch டயர் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் பாத்தீங்கன்னாக்கா சியேட்டோடைய செக்யூரா டிரைவ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயருடைய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கார்னரிங்லையும் வெட் கிரிப்
கிரிப்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ரோட் கிரிப் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் இந்த சியட் உடைய செக்யூர் டிரைவ். பிளஸ் அது போக இது வந்து அலாய்வீல் மாதிரி இருக்கும் பார்க்க. இது அலாய்வீல் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க வீல் கேப் மட்டும் தான் சில்வர் கலர்டு. பிளஸ் அது போக இங்க ரெனால்டோடைய லோகோ குரோம் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு அலாய்வீல் உடைய லுக் தருது. அண்ட் சைடு ஃபேஸ்ல ஏ பில்லர் கிளாசி பிளாக் பினிஷ்லையும், பி பில்லர் மேட் பிளாக் பினிஷ்லையும், அண்ட் சி பில்லர் பாடி கலர்டு பினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இது டுவல் டோன் கலருங்கிறதுனால நம்மளுக்கு ரூஃப் மட்டும் கிளாசி பிளாக்லையும், பாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணுவோம் அந்த கலர்ல இருக்கு. ஓகேங்களா, இதுலயே வந்து சிங்கிள் டோன் பினிஷும் இருக்கு, இது டுவல் டோன் பினிஷ். ஸோ அதனாலதான் ரூஃப் பாடி கலர்ல இல்லாம கிளாசி பிளாக் பினிஷ்ல இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டோர்ஸ்ல குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ குரோம் டோர் ஹேண்டில் வருது. இது வந்து RXZ டாப் மாடல்ங்கிறதுனால நம்மளுக்கு குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியன்ஸ்ல இங்க நார்மல் ஹேண்டில் தான் கிடைக்கும். நீங்க வேணும்னா அசசரிஸ்ல குரோமை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்பகுதியில சேறு அடிச்சாலும் சரி கீரல் விழாம இருக்கிறதுக்கும் ஸ்டிக்கரிங் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கரு சரிங்களா. அண்ட் ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னாக்கா டிரைவர் சைட்ல தான் இருக்கு, அதாவது ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க். இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 40 லிட்டர். இது பெட்ரோல் கார். அப்படி இங்க தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு பாத்தீங்கன்னாக்கா குவார்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அடிக்யூட் சைஸ்ல இருக்கு. வெளியில வேடிக்கை பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் ரோல இருக்கிற விண்டோ கிளாஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாவே இருக்கு. ஸோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹேரி ஃபீல் கிடைக்கும். பிளஸ் அது போக டிரைவருக்கும் போதுமான அளவுக்கு கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. இப்போ நம்ம பேக் சைட்ல வந்து பார்த்தோம்னாக்கா இது டாப் மாடல்ங்கிறதுனால இங்க இன்டிகிரேட்டட் ரூஃப் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேர் டிராகை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஏரோடைனமிக்கா வந்து கரெக்டா முறைப்படுத்தி போறதுக்காக. பிளஸ் இந்த ரூஃப் ஸ்பாய்லர்லயே ஒரு ரியர் வாஷரும் இருக்கு. இங்க LED பிரேக் லேம்ப் இருக்கு. அந்த ரியர் விண்ட்ஷீல்ட்ல பார்த்தோம்னாக்கா ரியர் டீஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரியர் டீஃபாகர்ஸ். பிளஸ் அது போக ரியர் வைப்பரும் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா பேக் சைட்ல ஒரு ரெனால்டோடைய பேஜிங் கொடுத்துருக்காங்க குரோம் பினிஷ்ல. அந்த ட்ரைபர்னு குரோம் பினிஷ்ல அழகா ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைல் லேம்ப் பார்த்தோம்னாக்கா ஒரு ஈகிள் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கழுகுடைய முக அமைப்பு போன்ற ஒரு கூரான இது அழகு மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து LED டைல் லேம்ப் கிடையாது, நார்மல் ஹாலஜன் டைல் லேம்ப்ஸ் தான். உள்ளே இருக்கிற பல்ப் எல்லாமே ஹாலஜன் தான். பிரேக் லைட்டு பிளஸ் அது போக இண்டிகேட்டரு அண்ட் ரிவர்ஸ் லைட் அந்த சைட்ல வரும், ரிவர்ஸ் லைட் இந்த சைட்ல வராது. ரிவர்ஸ் லைட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு டைல் லேம்ப் அழகா இருக்கு. அண்ட் இது கீழே பாத்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது போக நம்பர் பிளேட் லைட்ஸும் இருக்கு. இது வந்து ஹாலஜன் நம்பர் பிளேட் லைட்ஸ். அண்ட் இந்த பூட்டை ஓபன் பண்றதுக்கான பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை பிரஸ் பண்ணோம்னாக்கா பூட் ஓபன் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் மட்டும் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். அண்ட் ரூஃப் மேல பார்த்தோம்னாக்கா ஒரு ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீல்ல இருக்கு, தட்டினோம்னாக்கா ஸ்டீலோடைய சவுண்ட் வருது. அண்ட் இந்த ரூஃப் ரைல்ல நீங்க லக்கேஜ் கேரியரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷோரூம்லேயே கொடுக்குற லக்கேஜ் கேரியர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கும். பிளஸ் அது போக பிரைஸ் கொஞ்சம் ஹையரா இருந்தாலும் சரி ரஸ்டிங் சீக்கிரம் ஆகாது. பிளஸ் வாரண்டியோட ஷோரூம்ல அசசரிஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஷோரூம் உடைய ரூஃப் ரயில் அதாவது லக்கேஜ் கேரியர் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ரூஃப் ரயில் பாத்தீங்கன்னா டோட்டலா 50 கிலோகிராம் வெயிட்டை வந்து தாங்கும், அதாவது 50 கிலோகிராம் லக்கேஜ் உடைய வெயிட் தாங்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லா இந்த டிரைவர் காரோடைய எக்ஸ்டீரியரை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். அண்ட் இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் டோர் சைடு பார்த்துடலாம். டோர் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஐவேரி ஃபினிஷ் பிளஸ் பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டுவல் டோன்ல. அண்ட் இன்னர் டோர் ஹேண்டில் சில்வர் கலர் ஃபினிஷ்ல இருக்கு. பிளஸ் அது போக டிரைவர் சைட்ல பவர் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸும் ORVM உடைய கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு சைல்ட் லாக்கும் இருக்கு, பவர் விண்டோ சைல்ட் லாக்கும் இருக்கு. அண்ட் இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் ஆப்ஷனோட வருது இந்த வண்டியில. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். இப்படி நம்ம திருப்பிட்டோம்னாக்கா இந்த ORVMs ஆட்டோமேட்டிக்கா ஃபோல்ட் ஆயிடும். அன்ஃபோல்டு பண்ணோம்னாக்கா இப்படி நம்ம திருப்பினா போதும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் இங்க ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் பிளஸ் உள்ள ஒரு சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. 4 டோர்ஸ்லயும் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துருது நம்மளுக்கு. ஸோ எல்லா டோர்ஸ்லயும் சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். அண்டு இங்க பாத்தீங்கன்னாக்கா சீட்ல லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கார்னரிங் பண்ணும்போது நம்ம அன்பேலன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த லம்பர் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும். அண்ட் சீட்ல பாத்தீங்கன்னாக்கா டோல் டவுன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஐவேரி பிளஸ் பிளாக் கலர் ஃபினிஷ். இங்க ஹெட்ரஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ், அதாவது ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும் ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு பாத்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. அண்ட் இந்த டிரைவர் சீட்ல ஸ்லைடிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நம்ம இப்படி முன்ன பின்ன ஸ்லைட் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இப்படி
ரிக்ளைன் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் இருக்கு. நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னாக்கா 3 பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச் இருக்கு. டெட் பெடல் இல்ல. அண்ட் அங்க ஒரு ஏசி வெண்ட் இருக்கு. காலுக்கு கூலிங்கான காத்து அடிக்கிறதுக்காக ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் இருக்கு. அண்ட் கோ பேசஞ்சருக்கும் அந்த ஏசி வெண்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டேரிங் வீல் பார்த்துடலாம். ஸ்டேரிங் வீல்ல பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஐடி உடைய கண்ட்ரோல்ஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா வால்யூமை பிளஸ் அண்ட் மைனஸ் பண்றதுக்கும், மோட் சேஞ்ச் பண்றதுக்கும், எஃப்எம் சேனல்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கும், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூட் பட்டன் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல கிடைக்கும். அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அசஸ் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம காருக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். காருக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்ஸை கைட்டி நான் என்ட்ரி ஆகிறேன். ஏன்னா இது புது காருங்கிறதுனால ஷூவோட நான் என்ட்ரி ஆக விரும்பல. சரி, ஓகே. இந்த வண்டியோடைய கீ பார்த்துடலாம். இப்போ கீ பாத்தீங்கன்னாக்கா ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டேரிங் வீல் பேக் சைடு பார்த்துடலாம். ஸ்டேரிங் வீலுடைய பேக் சைடு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பருக்கான டாகலும், அண்ட் ரைட் சைட்ல ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான டாகல்ஸும் இருக்கு. இதுல ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வைப்பரும் கிடையாது. எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் டைப்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்றேன். டோர் ஓப்பன் காட்டுது. ஸோ டோர் ஓப்பன்ல இருக்கிறதுனால இப்போ டோர் ஓப்பன் காட்டுது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு. இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இருக்கிற 2025 ட்ரைபருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு கலர்ஃபுல்டு டிஎஃப்டி ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா பின்னாடி உட்காந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் சேர்த்து சீட் பெல்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது போக இங்க வந்து ஓடோமீட்டர் இருக்கு. இங்க இன்ஜினுடைய டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஃபியூல் மீட்டர் இருக்கு. இங்க ஹேண்ட் பிரேக் வார்னிங் அண்ட் சீட் பெல்ட் வார்னிங் எரியுது. லோ ஃபியூல் வார்னிங்கும் எரியுது. அண்ட் இந்த ஸ்பீடோமீட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல். இது எல்லாமே டிஜிட்டல் தான். இதுவும் ஃபுல்லி டிஜிட்டல் கலர்ல இருக்கு. அதாவது ப்ளூ கலர் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரெனால்ட் ட்ரைபருடைய அந்த 3D இமேஜ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்பீடோமீட்டர் வந்து நம்பர்ல நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம்னு காட்டும். ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஆர்பிஎம், நம்ம எந்த ஆர்பிஎம்ல எவ்வளவு ரைஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம், 1000 ஆர்பிஎம், 2500 ஆர்பிஎம், 3000 ஆர்பிஎம், இந்த இடத்துல ஆர்பிஎம் மீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல், அதாவது 1 லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு ஆவரேஜ் ஃபியூல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம அசஸ் பண்றதுக்காக ஸ்டேரிங் உடைய ரைட் சைட்ல கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேக் பட்டனை பிரஸ் பண்ணோம்னாக்கா இந்த எம்ஐடியில இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் அந்த பேக் பட்டனை பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னாக்கா டிம்மிங் கண்ட்ரோல் இருக்கு. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய பிரைட்னஸை கூட்டவும் குறைச்சிக்கவும் முடியும். பிளஸ் அது போக மறுபடியும் பேக் பட்டனை பிரஸ் பண்றேன். சர்வீஸ் ரிமைண்டர் வருது. அண்ட் இங்க டயர் பிரஷர் மானிட்டரிங் இருக்கு. 4 டயர்ஸ்லயும் காத்து பர்ஃபெக்டா இருக்குன்னு இங்க ஓகே 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 ஓகேன்னு காட்டுது. அண்ட் இது ட்ரிப் மீட்டர். அண்ட் இது ஃபியூல் எக்கனாமி. ஆவரேஜா 1 லிட்டருக்கு வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு இங்க ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கிறாங்க இப்போ 2025 மாடல்ல. ஸோ இப்போ நம்ம டோரை ஓபன் பண்ணோம்னாக்கா டோர் ஓபன் வார்னிங் வருது. அண்ட் இதுல நம்ம இன்ஜின் ஆன் பண்ண பிறகு ஏதாச்சும் ஒரு வார்னிங் லைட்ஸ் எரியுது, இன்ஜின் வார்னிங் லைட் எரியுது, டோர் ஓபன்ல இருக்குன்னு வார்னிங் லைட் எரியுது, இல்ல இன்ஜின் ஆயில் லெவல் குறைஞ்சிருச்சு அதுக்கு வார்னிங் லைட் எரியுது, பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங் லைட் எரியுது அப்படின்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வண்டியில என்ன ஃபால்ட் இருக்கு, எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு இங்க காட்டுற வார்னிங் லைட்ஸ்லயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆக மொத்தம் 2024, அதாவது என்னுடைய வண்டியில இருக்கிற ரெனால்ட் ட்ரைபர் காரை விட 2025 ரெனால்ட் ட்ரைபர் கார்ல கொடுத்திருக்கிற இந்த கலர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கிறதுக்கு ரொம்ப 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 அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் லுக் தருது. ஒரு பிரீமியம் கார்ல உட்காந்து இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு வருது. பிளஸ் அது போக டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா டோல் டோன் கலர் பினிஷ் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரிபிள் டோன் கலர் பினிஷும் சொல்லலாம். மேல இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேட் பிளாக் பினிஷும், ஏசி வென்ட்ல கிளாசி சில்வர் பினிஷும் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிளாஸ்போர்டோடைய பாட்டம்ல ஐவரி கலர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டு சென்டர்ல ஒரு 7 இன்ச் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் இருக்கு. இதுல வந்து பாஸ்வேர்டு கேக்குது. சோ இந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்ல நம்மளுக்கு பேசிக்கா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி ரெனால்ட் ட்ரைபர் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரியும். பிளஸ் அது போக இந்த இடத்துல வாய்ஸ் கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த சிஸ்டமா ஆன் ஆஃப் பண்றதுக்கான பட்டனும் இருக்கு. பிளஸ் வால்யூமை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸ்டேரிங்லயும் இருக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ், இந்த இடத்துலயும் இருக்கு வால்யூம் கண்ட்ரோல். ஓகேங்களா? பிளஸ் இந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்க்கு கீழே ரியர் டிஃபாகருக்கான சுவிட்ச் இருக்கு. இதை ஆன் பண்ணோம்னாக்கா பின்னாடி விண்ட்ஷீல்ட்ல இருக்கிற பனித்துளி எல்லாம் போயிடும். அதாவது ஃபாக் டைம்ல அண்ட் ரைனி டைம்ல இந்த சுவிட்ச் நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ரியர் டிஃபாகர்
டிஃபாகர். பிளஸ் இது போக நம்மளுக்கு இந்த இடத்துல ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சும் இருக்கு. இதை ஆன் பண்ணோம்னாக்கா 4 இண்டிகேட்டர்ஸும் அட் அ டைம்ல எரியும். பிளஸ் சென்ட்ரல் லாக்கிங் பட்டனும் இருக்கு. அது போக இந்த இடத்துல டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கு. இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் அப்படின்னு காட்டும் பாருங்க. இப்போ டிராக்ஷன் கண்ட்ரோலை நான் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ டிராக்ஷன் கண்ட்ரோலை நான் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இது ஆனு, இது ஆஃப். கிரிப் இல்லாத ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஆனா டயர்ஸ்க்கு கிரிப் கிடைக்கணும், அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வரணும் அப்படின்னாக்கா டிராக்ஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது டிராக்ஷன் கண்ட்ரோலை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டயர்ஸ்க்கு கிரிப் கிடைச்சி வண்டி வெளியில வந்துடும். ஸோ நார்மலா நீங்க ஹைவேஸ் அண்ட் வில்லேஜ் ரோட்ஸ்ல ஓட்டும் பொழுது நார்மலாவே டயர்ஸ்க்கு நல்ல கிரிப் கிடைக்கும்ங்கிறதுனால நீங்க இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனை ஆஃப்லயே வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஹேர் டைரக்ஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இங்க ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. நான் ஏசி வந்து போட்டிருக்கேன். இப்போ 2வது ஸ்பீட்ல வச்சிருக்கிறேன். ஹேர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டா ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏசியோடைய கூலிங்கும் பாத்தீங்கன்னாக்கா நல்லா டாப் நாச்சாவே இருக்கு, நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு கீழே பார்த்தோம்னாக்கா ஒரு நாப் இருக்கு. இந்த நாபை நம்ம ரைட் ஆர் லெஃப்ட்ல மூவ் பண்ணிக்க முடியும். இந்த நாபை நம்ம லெஃப்ட்ல தள்ளி வச்சோம்னாக்கா காருக்குள்ள இருக்கிற காத்தே ரீசர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த நாபை நம்ம ரைட்ல தள்ளனோம்னாக்கா வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்கிற காத்து காருக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ஆக்சிஜன் கிடைக்கும். மேக்சிமம் நீங்க சிட்டி டிரைவிங் பண்ணும்பொழுது இந்த நாபை லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில சிட்டி டிரைவிங் பண்ணும்பொழுது டஸ்ட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம கேபினுக்குள்ள என்ட்ரி ஆயிடுங்கிறதுனால மேக்சிமம் இந்த நாபை லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நல்லது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னாக்கா வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது போக அந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி இன்புட்டும் ஆக்ஸ் இன்புட்டும் இருக்கு. உங்க போன் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா இங்க சார்ஜ் ஆகும். அண்ட் இங்க மேனுவல் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் பிளஸ் ரிவர்ஸ் இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸும் இந்த இடத்துல ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருக்கு. இது ஏன் நான் மினி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்றேன்னாக்கா உள்ள ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாபை நீங்க தள்ளீங்கன்னாக்கா ஏசி போடும் பொழுது கூலிங்கான காத்து இதுல வரும். ஸோ இதுல நீங்க மல்லிப்பூ இல்ல கூல்ட்ரிங்க்ஸை வச்சுக்க முடியும். எங்க அம்மா பெரும்பாலும் பூ வாங்கினாங்கனாக்கா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல தான் வைப்பாங்க ஏசி போட்டு பூ கெடாம இருக்கிறதுக்காக. பிளஸ் இங்க ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கு. ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிரைவர்னாலையும் ஈஸியா அசஸ் பண்ண முடியும். பிளஸ் அது போக இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்கு. இந்த சீட்லயும் பாத்தீங்கன்னாக்கா லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் டைம்ல நல்லா சப்போர்ட் கொடுக்கும். சீட் பெல்ட்டோடைய ரிமைண்டரும் இருக்கு. ஸோ சீட் பெல்ட் போடலனாக்கா சீட் பெல்ட் வார்னிங் அடிக்கும். பிளஸ் அது போக இந்த கோ பேசஞ்சர் டோர்லயும் பாத்தீங்கன்னாக்கா பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கைப்பிடி. பிளஸ் சில்வர் கலர்ல இன்னர் டோர் ஹேண்டல் இருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் பிளஸ் சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளஸ் 1 ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல டுவல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு. மேல ஒன்னு இருக்கு, கீழே ஒன்னு இருக்கு. கீழே இருக்கிறதும் ஏசி, அதாவது ஒரு மினி ஃப்ரிட்ஜ். டோட்டலா இந்த ரெனால்ட் ட்ரைபர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயும் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு, இந்த இடத்துலயும் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதாவது ஏசி போட்டோம்னாக்கா கூலிங்கான காத்து அந்த இடத்துல வரும். ஸோ அதுக்கு தான் நான் மினி ஃப்ரிட்ஜ்னு உங்களுக்கு புரியுற விதத்துல சொல்லிட்டு இருக்கேன். பிளஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு. அங்க நாபு தெரிஞ்சு பாருங்க. அந்த நாபை தள்ளி விட்டீங்கன்னாக்கா கூலிங்கான காத்து இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல என்ட்ரி ஆகும். சரி, ஓகே. இது வந்து நார்மல், உங்களுக்கு தேவையான திங்ஸை வச்சுக்கலாம். ஸோ அப்பர் க்ளோ பாக்ஸ் அண்ட் லோயர் க்ளோ பாக்ஸ் இருக்கு. அண்ட் இங்க ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரோஸுக்கும் ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டல் வரும். இங்க வேனிட்டி மிரரோட ஒரு சன்ஷேட் இருக்கு. இங்க ஹாலஜன் டைப்ல ஒரு லைட் கொடுத்துருப்பாங்கன்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ 2025 மாடல்ல எல்இடி லைட்டே கொடுத்துருக்காங்க கம்பெனி. ஸோ இது ஒரு நல்ல மாற்றம், பாக்குறதுக்கும் அழகா இருக்கு எல்இடி லைட்டு. அண்ட் இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க போன் பேசுறதுக்கு. டிரைவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிக்கெட் ஹோல்டரோட சன்ஷேட் வருது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம ரியருக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஷோரூம் வண்டி, அதனால நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு செகண்ட் ரோக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ செகண்ட் ரோக்கு நம்ம என்ட்ரி ஆகும் பொழுது இன்க்ரீஸ் பாருங்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. அதாவது காருடைய ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இக்ரெஸ் ஆகும் பொழுது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என் ஹைட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு உள்ள ஏறுறதுக்கும் அண்டு வெளியில இறங்குறதுக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ள ஏறிடலாம். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ல உட்காந்துருக்குறோம். என் ஹைட் வந்து 6 ஃபீட்டுங்கிறதுனால அண்டர் டை சப்போர்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்கு, ஓகே தான். அண்டு பேக் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரிக்ளைன் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது பேக் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு ரொம்ப முன்னாடி தள்ளி இருக்கிறதுனால நீரும் நல்லாவே இருக்கு. ஆனா என் ஹைட்டுக்கு இருக்கிற பர்சன் உட்காந்தாலும் நீரும் இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கும். பிளஸ் கால் நீட்டுறதுக்கு நல்ல வசதி இருக்கு. கால் நல்லா நீட்டுறதுக்கு வசதி இருக்கு.
ஸோ கம்ஃபர்டபுளா இந்த வண்டியில உட்கார முடியுது. பிளஸ் அது போக இன்னும் கம்ஃபர்டபுளா ஆட் பண்றதுக்காக செகண்ட் ரோல நம்மளுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? பி பில்லர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பி பில்லர்ல இந்த இடத்துல ஏசி வென்ட் நம்மளுக்கு இருக்கு. போத் சைட்லயும் ஏசி வென்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு உட்காந்துட்டு போறதுக்கு. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கவர் போட்டுருக்கிறதுனால இந்த ஹெட்ரெஸ்ட்டை என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இங்க ஃபிக்ஸ்டு கிராப் பேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லயும். இந்த சைட்லயும் இருக்கு. ஸோ ஓகேங்களா. நடுவில் ஒரு எல்இடி கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. முன்ன ஹாலஜன்ல இருந்துச்சு. இப்போ 2025 மாடல்ல எல்இடி லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் இந்த சீட்டையும் நம்மளால ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, நான் ஸ்லைட் பண்றேன். முன்ன பின்ன இப்படின்னு ஸ்லைட் பண்ணிக்க முடியும். நம்ம கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பேசஞ்சருக்கு நீரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் அது போக இந்த ரிக்ளைன் ஆப்ஷனையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாம இந்த சீட்டை பார்த்தலாம். இந்த சீட் பாத்தீங்கன்னாக்கா தனி ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ல ஒரு நபரும் இந்த சீட்ல 2 நபரும் உட்காந்துக்க முடியும். இந்த சீட்டையும் நம்மளால ஸ்லைட் பண்ணிக்க முடியும். முன்ன பின்ன அப்படின்னு நம்மளால ஸ்லைட் பண்ணிக்க முடியும். ரெக்ளைனும் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ரோக்கு என்ட்ரி ஆகணும்னாக்கா இந்த சீட்டை தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. அதாவது டிரைவர் சீட்ல ஹேண்ட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா கவனிக்கல. ஸோ டிரைவருக்குன்னு தனியா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்குன்னு ஹேண்ட் ரெஸ்ட் இல்லை, டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிராவல்ஸ் அப்போ டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ரோக்குள்ள என்ட்ரி ஆகலாம். எக்ரெஸ் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ கால் எடுத்து இப்படி வெளியில வைக்கிறேன் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. வெறும் ஸ்லிப்பர்ஸ் இல்லாம இப்படி வெளியில வர்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. சம்டைம்ஸ் இது நம்மளுக்கு டச் ஆகும் இந்த இடத்துல இறங்கும் பொழுது. அந்த அளவுக்கு மைனஸ் கிடையாது, பிளஸ் தான். ஏன்னாக்கா நம்மளுக்கு பிபில ஏசி வென்ட் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப அகலமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பிளஸ் பாயிண்ட் தான் அது. ஸோ ஈஸியா நம்மளால இறங்க முடியுது. பெரியவங்க சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க ஃபுட் ஸ்டெப் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சீனியர் சிட்டிசன் இந்த 180 கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல இறங்குறதுக்கும் ஏறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. நீங்க ஃபுட் ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏறவும் இறங்கவும். பிளஸ் அது போக இந்த செகண்ட் ரோ டோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா சில்வர் கலர்டு இன்னர் டோர் ஓப்பன் ஏரியா இருக்கு. டோல் டோன் ஃபினிஷ்ல கலர் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸும் வருது. செகண்ட் ரோல பவர் விண்டோஸ் வருது. பிளஸ் அது போக இங்க ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம தேர்ட் ரோக்குள்ள என்ட்ரி ஆகலாம். அண்ட் இந்த டோர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ டோர்ல சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லாக் பண்ணி டோர் லாக் பண்ணிட்டோம்னாக்கா உள்ள இருந்து குழந்தைங்க இதை பிடிச்சி இழுத்தாலும் டோர் அன்லாக் ஆகாது. ஸோ இது ஒரு சைல்ட் லாக் கொடுத்துருக்காங்க. நீங்க வண்டி வாங்கும் பொழுது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரோக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். தேர்ட் ரோக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னாக்கா இந்த சீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். இங்க ஒரு நாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நாப்பை நம்ம இப்படி இழுத்தோம்னாக்கா இந்த சீட் ஃபுல்லா இப்படி ஃபோல்ட் ஆயிடும். ஸோ உள்ள ஏறுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம உள்ள ஏறலாம். இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு நான் உள்ள ஏறுறேன். ஸோ ஓகே, நான் இப்போ உள்ள ஏறிட்டேன். இப்போ நாம இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சீட்டை நம்ம பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்னுடைய ஹைட்டுக்கு மேக்சிமம் ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கரெக்டா போகலாம். இந்த சீட் பொசிஷன் இருந்தா மட்டும் என்னுடைய ஹைட்டுக்கு ஒரு 80 to 100 கிலோமீட்டர் உட்கார முடியும். ஆனா இங்க இருக்கு பாருங்க, இந்த சீட் பொசிஷனுக்கு நான் உட்காந்தேன் அப்படின்னாக்க 40 to 50 கிலோமீட்டர் தாராளமா உட்காந்துட்டு போக முடியும். ஸோ நம்ம இந்த செகண்ட் ரோ சீட்ஸை அட்ஜஸ்ட் பண்றது பொறுத்து தான் தேர்ட் ரோ சீட்ஸ்ல பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். சரி, ஓகே. அதாவது இப்போ இந்த சீட் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறதுனால எனக்கு நீரும் கிடைக்குது. பிளஸ் கால் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கு. அதாவது ஸ்லிப்பர்ஸ் இல்லைனாக்கா வெறுங்கால உட்காரதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற சீட்ஸ் பாருங்க, பக்கத்துல இருக்கிற இந்த சீட்டு ரொம்ப பின்னாடி தள்ளி இருக்கிறதுனால என்னால உள்ள போக முடியாது. அப்படியே உள்ள போனாலும் முட்டி இதுல டச் ஆயிட்டு இருக்கும். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த செகண்ட் ரோ சீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாதான் நம்மளால உட்கார முடியும். அண்ட் இந்த தேர்ட் ரோல பாத்தீங்கன்னாக்கா பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட் வந்து ரூஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ முகத்துக்கு நேரா கூலிங் ஹேர் அடிக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். பிளஸ் அது போக தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இங்க குவார்டர் கிளாஸ் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்கிறதுனால வெளியில பாக்குற வியூ ரொம்ப நல்லாவே இருக்கு. அதாவது ஒரு ஹேரி ஃபீல் இருக்கும். பிளஸ் அது போக தேட்டரோ பேசஞ்சருக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஸ்டோரேஜ் இல்ல. ஓகே, பிளஸ் அது போக இதை நம்ம ஹேண்ட் ரெஸ்ட் ஆகவும் இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். கை வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு வர முடியும். அண்ட் இந்த தேட்டரோ சீட் 2 பேருக்கானது மட்டும்தான். 3 பேர் இல்ல. 3 பேர் உட்காந்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போகணும். 2 பேர் தாராளமா கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குனாக்கா சீட் பெல்ட்டை இதுல மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு ஹூக். சரி, ஓகே. அண்ட் தேட்டரோல பார்த்தோம்னாக்கா அவ்வளவுதான். அண்ட் ரூஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஹெட்ரூம் அதிகரிக்கிறதுக்காக இந்த ரூஃப் இப்படி உள்ள ஏறி இருக்கு. அதாவது இங்க ஹெட்ரூம் ஏத்தி இருக்காங்க தேட்டரோ பேசஞ்சருக்கு. சோ பாருங்க, இந்த இடத்துல ஹெட்ரூம் ஏத்தி இருக்காங்க. சோ இந்த இடத்துல ஹெட்ரூம் ஏத்தி இருக்கிறதுனால நல்லா ஸ்பேசியஸா இருக்கு ஹெட்ரூம். சோ ஃப்ரண்ட் ரோல உட்காந்தாலும் சரி, செகண்ட் ரோல உட்காந்தாலும் சரி, இந்த தேட்டரோல உட்காந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். தலை ரூஃப்ல டச் ஆகாது. சரி, ஓகே. இப்போ நம்ம வெளியில எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆகணும்னாக்கா நம்ம இதை இப்படி திருப்பணும்னாக்கா போதும், சீட்டா தானாவே முன்னாடி ஃபோல்ட் ஆயிடும். இப்போ நம்ம வெளியில இறங்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ, செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோவை நம்ம உட்காந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக பூட்டை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பூட்டை ஓபன் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழேயும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ண பூட் ஓபன் ஆகும். பிளஸ் அது போக இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா இந்த பூட் ஓபன் ஆகும். இப்போ இந்த தேட்டரோ சீட்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஃபுல் ரோ ஆக்குபென்ட்ல இருந்தா நம்மளுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. சோ ஒரு 5 பேர் போறீங்க அப்படின்னாக்கா இந்த சீட்ஸை ஃபோல்டு பண்ணி இல்ல இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம லக்கேஜை வச்சுக்க முடியும். இப்போ இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்க ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை நம்ம மேல இப்படி புல் பண்ணோம்னாக்கா இந்த சீட்ஸை நம்மளால ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம இந்த லக்கேஜை நம்ம இப்போ லோட் பண்ணி ஈஸியா வண்டியில எடுத்துட்டு போக முடியும். பிளஸ் அது போக இந்த சீட்ஸை நம்ம தனியா ரிமூவ் கூட பண்ணிக்க முடியும். இப்படி எடுத்து பிளஸ் அது போக இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம தூக்கி இப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சீட்ஸ் தனியாக கைண்ட்லிட்டு வந்துடும். ஸோ இந்த தேட்டரோ சீட்ஸே மொத்தமா எடுத்து வீட்டில் வச்சுட்டு லக்கேஜஸ் எடுத்து லோட் பண்ணிக்கலாம். 5 பேர் போறீங்க அப்படின்னாக்கா, சரிங்களா? ஸோ அப்போ தேட்டரோ சீட்ஸை நம்மளால மொத்தமா ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த பூட்ல பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் ஜாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக் ஜாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம பூட்டை ஓபன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பூட் அப்லிஃப்ட் ஆகும். ஸோ நம்ம லைட்டா இப்படி தள்ளனா போதும், முழுசா பூட் ஓபன் ஆயிடும். ஈஸியா இருக்கும் பூட் ஓபன் பண்றதுக்கு. க்ளோஸ் பண்றதுக்கும் பாருங்க, இப்படி க்ளோஸ் பண்றேன், அவ்வளவுதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெனால்ட் டிரைவருடைய ரிவ்யூ பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த ரெனால்ட் டிரைவர்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ 1 by 1 உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க பார்த்து இந்த வண்டியில என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் அது போக இதுல நிறைய வேரியன்ஸும் இருக்கு. அந்த வேரியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா RXE, RXL, RXP, RXZ அண்ட் RXZ dual tone. பிளஸ் அது போக நைட் எடிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது போக இதுல முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4 ஹேர்பேக்ஸ் இருக்கு. ஸோ 4 ஹேர்பேக்ஸ் கொண்ட 7 சீட்டர் காரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல அப்படின்னாக்கா ரெனால்ட் டிரைவர் இருக்கு. வேற வண்டியும் இருக்கு. பிளஸ் இது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு வேற 7 சீட்டர் கார் வாங்குறீங்க, அந்த 7 சீட்டர் கார் நீங்க வாங்கும்பொழுது பேஸ் மாடல் தான் வரும். பட் அந்த அமௌண்ட்டை நீங்க ரெனால்ட்ல கொண்டு வந்து டிரைவர்ல போட்டீங்க அப்படின்னாக்கா டாப் மாடலே உங்களுக்கு கிடைச்சிரும் நான் சொல்ல வரேன். நான் கம்பெனி மென்ஷன் பண்ண விரும்பல, வேற ஒரு கம்பெனி மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் சிம்பிளா இன்டைரக்டா நான் மென்ஷன் பண்றேன். இப்போ நம்ம இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் போனட்டை ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் போனட் ஓபன் பண்றதுக்கான லிவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உள்ள இங்க இருக்கு. இது பிடிச்சி இழுத்தோம்னாக்கா இன்ஜின் ஓபன் ஆயிடும். பிளஸ் அது போக இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு. இது ஹெட்லைட்ஸ் அட்ஜஸ்டபிள் சுவிட்ச். ஸோ ஓகே, இப்போ நம்ம போனட் ஓபன் பண்ணி இன்ஜினை பார்த்துடலாம். போனட் பாத்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட்டா தான் இருக்கு. ஏன்னா குளோபல் என்கேப்ல டொயோட்டா 4 ஸ்டார் வாங்கின வண்டி இது. மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணா இந்த வண்டி சேஃபான வண்டி தான். பிளஸ் அது போக இந்த போனட்ல பாத்தீங்கன்னா கிரம்பிள் ஜோன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரம்பிள் ஜோன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பாக்ட் ஆகும் பொழுது அதிகப்படியான வைப்ரேஷன்ஸை கேபினுக்குள்ள போக விடாம இந்த கிரம்பிள் ஜோன் தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ அந்த அதிர்வை கேபின்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. பிளஸ் அது போக அந்த அதிர்வு இது கிரம்பிள் ஜோன் அப்சர்வ் பண்றதுனால உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் இம்பாக்ட் ஆகும் பொழுது உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு 99% ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம பனட்டை ஓபன் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இன்ஜினுடைய நாய்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு இங்க ஒரு இன்சுலேஷன் மேட் கொடுத்துருக்காங்க. இது நாய்ஸ் கேன்சலேஷன் மேட்னு சொல்லுவாங்க. இன்ஜினுடைய நாய்ஸை போதுமான அளவுக்கு கேபினுக்குள்ள போக விடாமலையும் பிளஸ் அது போக அந்த இடத்துல ஒரு ரப்பர் மேட் கொடுத்துருப்பாங்க.
இது வந்து கீழே விழுந்திருக்கு, ரப்பர் மேட் வந்து கீழே விழுந்திருக்கு. இதுதான் அது. இது வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, அந்த இடத்துல உள்ள நான் ரப்பர் ஸ்பாஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கீழே விழுந்துருச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்ஜினோடைய ஸ்மெல் கேபினுக்குள்ள வராம தடுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த யூடியூப்லயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நம்ம சேனல்ல சொல்றேன். இந்த ஸ்பாஞ்சு ஒருவேளை உங்க வண்டியில கீழே இப்படி சாஞ்சிருந்தா எடுத்து இப்படி உள்ள தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பாஞ்சு இப்படி வெளியில வந்திருக்கும், இப்படி வந்து வெளியில வந்து விழுந்திருக்கும். உள்ள இன்ஜின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்பாஞ்சு ஒன்று கிழிஞ்சிருக்கும், இல்லை இந்த மாதிரி கீழே விழுந்திருக்கும். இந்த ஸ்பாஞ்சை எடுத்து நீங்கள் உள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்ஜினுடைய அந்த ஸ்மெல் கேபினுக்குள்ள வராது. இப்போ இன்ஜின் பாருங்க, ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின், 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜினுடைய பவர் அண்ட் டார்க் இப்போ ஸ்கிரீன்ல ஷோ ஆகிட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. பிளஸ் இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஹேர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூலண்ட், இது வந்து பிரேக் ஆயில், அது வந்து இன்ஜின் ஆயில செக் பண்றதுக்கான லிவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல், ஸோ ஏபிஎஸ் யூனிட். பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸீட் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஃபியூஸ் பாக்ஸஸ் இருக்கு. பிளஸ் அண்ட் இந்த இடத்துலயும் நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜினோடைய ஸ்மெல்ல வந்து கேபினுக்குள்ள போக விடாம தடுக்கும். சரிங்களா? ஸோ நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வாஷருக்கான கேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தண்ணி நிரப்பிக்கணும். தண்ணி நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நான் ஸ்டார்ட்ல இல்லையா ஃபர்ஸ்ட் வாஷர்ஸ், அந்த வாஷர்ல இருந்து தண்ணி வரும். அதை ரீஃபில் பண்றதுக்கான கேன் தான் இது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த ரெனால்ட் டிரைவருடைய RXZ வேரியன்டோடைய ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. பிளஸ் அது போக இது டோல் டோன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். அண்ட் 2025 மாடல்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சிம்பிளா இப்போ எண்டில் இப்போ சொல்லிடுறேன். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய மீட்டரை வந்து மாத்திருக்கிறாங்க. ஃபுல்லி கலர்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. TPMS கொடுத்துருக்காங்க, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு. அண்ட் பிளாக் எடிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் IRVM வருது நைட் எடிஷன்ல. ஸோ ஓகே, இந்த வண்டியோடைய ரிவ்யூ இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த வண்டியில ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுடைய டவுட்ஸுக்கு சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அண்ட் மீண்டும் ஒரு முறை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் செல்வம் ரவி மோட்டார்ஸ் ரெனால்ட் ஷோரூமுக்கு, வேலூர்ல இருக்கக்கூடிய ரெனால்ட் ஷோரூம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிடுறேன், இந்த மாசத்துல நீங்க ரெனால்ட் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, குவிட், டிரைவர் அண்ட் கைகர் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்க புக் பண்றீங்க அப்படின்னாக்கா இன்சூரன்ஸ் 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவாங்க. பிளஸ் அது போக நிறைய சலுகைகளும் ஆஃபர்ல இருக்கு. நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வேலூர்ல இருக்கக்கூடிய செல்வம் ரவி மோட்டார்ஸ் ரெனால்ட் ஷோரூம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.